ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நேந்திரப்பழ பஜ்ஜி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு நல்ல கிறிஸ்பியாக, நல்ல டேஸ்டியாக, நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். இந்த பஜ்ஜி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் 2 பழத்தை இதே மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பவுலில் 150 கிராம் மைதா மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் சர்க்கரை, ஏலக்காய் பொடி கொஞ்சம், இனிப்பு தூக்கலாக தெரிவதற்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கலர் சேர்த்துக்கிறேன். கலர் விருப்பம் இல்லைன்னா மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி பஜ்ஜி மாவு பதத்துக்கு மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி மாவை ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இதே மாதிரி மாவை கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு லாஸ்ட்டாக பேக்கிங் சோடா கொஞ்சோண்டு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு மாவை 30 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ண வாழைப்பழத்தை இதே மாதிரி 2 பக்கமும் படுற மாதிரி நல்ல மாவில் முக்கிட்டு சூடான எண்ணெயில் ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சிக்கலாம். ஒவ்வொன்றா போட்ட பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 பக்கமும் வேகிற அளவுக்கு திருப்பி விட்டுக்கலாம். இப்போது 2 பக்கமும் வெந்து சூப்பராக நேந்திரப்பழ பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.